எல்லாருக்கும் வணக்கம். நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நேற்று ஒரு மேடை பேச்சு ஒன்று கொடுத்துருந்தார். அது ஒரு தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பரபரப்பு அப்படின்னு சொல்கிறத விட ஒரு பயம் ஏற்பட்டிருக்கு எல்லாருக்குமே. அரசியல் ஏன் ரஜினி அரசியலுக்கு வரணும், அவருக்கு என்ன தகுதி இருக்குது அப்படிலாம் கேட்டு நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க. அரசியலுக்கு வரத்துக்கு ஏதாவது தகுதின்னு இருக்கா? நல்ல மனசு இருந்தால் போதுங்க, அரசியலுக்கு வரலாம். நல்லது செய்யணும்னு நினச்சா அரசியலுக்கு வரலாம். வரி பணம், மக்கள் பணம் கொள்ளையடிக்கிறாங்க, கொள்ளையடித்து அரசியலுக்கு வரணும், இல்லை அரசியலுக்கு கொள்ளையடிக்கணும் அப்படின்ற நினைக்கிற மத்தியில் எங்கள் தலைவர் அந்த மாதிரி யாரும் பக்கத்தில் வராதிங்கன்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி அரசியல்வாதியை தான் இந்த நாடு எதிர்பார்க்கும். ராஜேஸ்வரி அப்படின்ற ஒரு பாமக உடைய மாவட்ட தலைவின்னு நினைக்கிறேன், அவங்களுடைய வீடியோ நான் பார்த்தேன். அரசியல் தலைவர் எதுக்கு அரசியலுக்கு வரணும், நீங்கள் நடிகராகவே இருந்துருங்க, நீங்கள் மக்களை ரொம்ப கெடுக்குறீங்க அப்படி இப்படின்லாம் சொல்லி போட்டிருந்தாங்க. நான் கேட்குறேன், அன்புமணி ராமதாஸும் உங்களுடைய ராமதாஸ் அவர்கள் டாக்டர் தொழில் பார்க்க வேண்டியதானே, அப்புறம் எதுக்கு அரசியலுக்கு வந்தாங்க? பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை தானே. நீங்கள் எதுக்கு அரசியல்? உன்னோட தொழில் அரசியலா, பரம்பரை அரசியல்வாதியா? அரசியல் வரணும்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது. தலைவர் அரசியல் வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கும் எந்த அருகதையும் கிடையாது. அவர் கர்நாடகாவை சேர்ந்தவர், அவர் அப்படி அவர் இப்படி அப்படின்னு கர்நாடகாவை சேர்ந்தவர் தான், நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. கர்நாடகாவில் அவர் வளர்ந்தார், பிறந்தார், வளர்ந்தார், எல்லாம் பண்ணார். தமிழ்நாடு வாழ வச்ச தமிழ்நாடை நன்றி மறக்காமல் இன்னைக்கு வரைக்கும் அவர் இங்கே எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்காருங்க. இல்லை என்ன தமிழ்நாட்டில் இப்போ இளைஞர் தமிழருக்கு 10 லட்சம் எடுத்து கொடுத்துருக்காங்க தலைவர் 2008. உங்களோட கட்சி சார்பு இல்லாமல் அவங்க பாக்கெட்லேருந்து 10 பைசா எடுத்து கொடுத்துருக்கேன் தமிழ் மக்களுக்கு. கட்சி இல்லாமல் அன்புமணி ராமதாஸோ இல்லை ராமதாஸவோ ஒரு 10 பைசா உன் பாக்கெட்லேருந்து இந்த தமிழ் மக்களுக்குன்னு சொல்லி எடுத்து கொடுத்துருக்கீங்களா? என் தலைவர் கொடுத்துருக்கான். அரசியல் கிடையாது அவர், அரசியல்வாதி கிடையாது அவர். நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. உங்களுக்குலாம் உங்களுக்கு ஏன் பயப்படுறீங்க? நீங்கள் மோதி பாருங்க, ஒரு அரசியல் ரீதியாக மோதி பாருங்க. சரி வாங்க அரசியல் வாங்க பார்ப்போம், யாரோட பலம் ஜாஸ்தின்னு பார்ப்போம்னு மோதி பாருங்க. அரசியல் வர்றதுக்கு முன்னாடி ஏன் இவ்வளோ நீங்கள் பயப்படுறீங்க? தயவு செஞ்சு சொல்கிறேன், அவரை பற்றி பேசுறது தயவு செஞ்சு நிறுத்துங்க. ஒரு மனுஷன் நல்லா பண்ணணும்னு நினைக்கிறான், என் தலைவர் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரு. தமிழ்நாட்டு அரசியலில் ஏதாவது ஒரு மாற்றம் வரணும் நாங்கள் எதிர்பார்க்குறோம், எங்கள் ரசிகர்கள் சாப்பிட எதிர்பார்க்குறோம். என் எம்ஜிஆர் ரசிகர்கள் ரசிகர்கள் தொண்டர்கள் ஆகலையா? எல்லாருமே இருக்காங்க. சும்மா நீங்கள் யாரை தொட்டா நம்ம நல்ல பேர் வாங்கலாம், யாரை தொட்டா இந்த வீடியோ பெரிய லெவலில் வரணும் அப்படின்னு நினச்சி சும்மா எங்கள் தலைவரை தொடாதீங்க. அவர் இருக்கிற லெவலே வேறு. 2002 பாபா ஒரு பிரச்சனை பண்ணீங்க, நீங்களே சொன்னீங்க அந்த வீடியோவில். 2002 பாபா படத்தை பிரச்சனை பண்ணீங்க, ரிலீஸ் பண்ண முடியாமல் என்னென்னலாம் பண்ணுமோ எல்லாத்தையும் பண்ணீங்க. 2004 எலெக்ஷன் வந்தது. அந்த எலெக்ஷனில் எங்கள் தலைவர் ஆதரவு போடாதீங்க, ஓட்டு உங்களுக்கு போடாதீங்கன்னு சொல்லி வெளிப்படையாக சொன்னார். ஜெயிச்சிட்டிங்க, ஒத்துக்கிறோம், இல்லைன்னு சொல்ல ஜெயிச்சிட்டிங்க. காரணம் என்ன தெரியுமா? மக்கள் எதிர்பார்க்கறது தனி கட்சி ஆரம்பித்து எலெக்ஷனை பார்க்கணுன்றது தான். யாருக்கும் நீங்கள் ஆதரவு கொடுக்காதீங்க, தனி கட்சி ஆரம்பிங்க, அதுதான் எங்களுக்கு வேணும் அப்படின்றது தான் எங்கள் தமிழ்நாட்டோட மக்களுடைய ஆசை. அப்படி நீங்கள் பாபா பட பிரச்சனை பண்ணி அவருக்கு ஒரு இல்லை தமிழ்நாட்டு விட்டே வெளியேற்ற அளவுக்கெல்லாம் நீங்கள் பண்ணீங்க. நிறைய பிரச்சனை வந்துச்சு. ஆனால் 2005 சந்திரமுகின்னு ஒரு படத்தில் நடித்து வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணார் தமிழ்நாட்டில். என்ன பண்ண முடிஞ்சது உங்களால்? அதனால் ஒரே விஷயம் சொல்கிறேன், தயவு செஞ்சு நீங்கள் சும்மா தலைவரை இது பண்ணிகிட்டு இருக்காதீங்க. ஏன் நீங்கள் ஏன் சத்யராஜ் என்ன பண்ணாரு கேட்க முடியாது அவங்களால? புரட்சி தமிழன்னு சொல்லிட்டு இருக்கிற சத்யராஜ் என்ன பண்ணாரு தமிழ் மக்களுக்கு? மன்னிப்பு கேட்டார கர்நாடகா மக்கள்கிட்ட? அன்றைக்கி தலைவர் மன்னிப்பு கேட்டதுக்கு வாய்க்கிலேயே பேசின சத்யராஜ்
இப்போ வந்து மன்னிப்பு கேட்டார். எங்கள் தலைவர் ஏதாவது வாய்ப்பு வந்து கேட்டாரா? மன்னிச்சு விட்றவர் தான் எங்கள் தலைவர். தயவு செஞ்சு அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லாமல், உண்மை தெரியாமல் தயவு செஞ்சு பேசாதீங்க. உங்களுக்கு ஓட்டு வேணும்னா ஓட்டு போடுன்னு கேளுங்க. பாமக நல்ல கட்சி, நீங்கள் அதுக்கு தான் ஆதரிக்கணும், இளைஞர் கட்சி அந்த கட்சி. நீங்கள் சிகரெட் பிடிக்கிறத பற்றி சொன்னீங்க, ஒத்துக்கிற தலைவர் சிகரெட் பிடிச்சாரு, அப்போல்லாம் தூக்கி வச்சுக்கிட்டீங்களே, அப்போல்லாம் வாய்க்கு இந்த வாய் எங்கே போச்சு? அப்போ 2002 தானே நீங்கள் பிரச்சனையே பண்ணீங்க, ரஜினி கெடுக்கிறாரு, தம் அடிக்கிற கெடுக்கிறாரு அப்படின்னு. ஏன் அதுக்கு முன்னாடிலாம் தம் அடிக்கலையா அவரு? அப்போல்லாம் எங்கே போச்சு வாய் உங்களுக்கு? 96 எங்கள் தலைவர் டாப்ல இருந்தார் அரசியல்ல. அன்னைக்கே ஆரம்பிச்சுன்னா இந்நேரம் இன்னைக்கு வரைக்கும் சிஎம் வந்துருப்பாரு. அப்போல்லாம் பாமகன்ற வாணி எங்க இருந்ததுன்னே தெரியாது. தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பேச நிறுத்துங்க. தலைவர் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறார், அரசியல் வரணுன்றது தான் எங்களுடைய ஆசை. அவர் வராரு, வராமல் போறாரு, அது வேற விஷயம். அது அவருடைய தனிப்பட்ட ஒரு செயல். அவங்களோட ரசிகர் சார்பாக நாங்கள் வந்து அவர் அரசியல் வரணும், நாட்டுக்கு மேலே நல்லது பண்ணணும் அப்படின்றது தான் எங்களுடைய விருப்பம். சினிமா இண்டஸ்ட்ரியில் எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்காரு. உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்கள் என்ன பண்ணி முதல்ல நீ என்ன பண்ண? ஒரு பாமகன்னு ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு ஒரு எம்எல்ஏ சீட் வாங்க முடியுது அவனால? தனியாக நின்று கூட்டணி ஆட்சியிலே கூட்டணி கட்சியிலே ஒரு இதில் இருந்துட்டு தான் எம்எல்ஏ எம்பி ஆகிறத தவிர தனியாக நின்று ஒரு எம்எல்ஏ சீட் தமிழ்நாட்டில் வாங்க முடிஞ்சுதா? ஏன் உங்களுடைய பாமகவில் இருக்கிற மக்கள் ஏன் தண்ணி அடிக்கிறது கிடையாதா? உங்களுடைய பாமக கட்சியிலே தண்ணி தம் அடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. முதல்ல அவங்கள திருத்து. அதுக்கப்புறம் நீ ரஜினி ரசிகர், ரஜினி இந்த மாதிரி பண்ணாரு, இப்படி சொன்னாரு, முன்னாடியே சொல்லுங்க. அதுக்கப்புறம் எங்கள் தலைவரை பற்றி நீ பேசலாம். தலைவரை பற்றி பேசுறதுக்கு அருகதையே கிடையாது. அவ்வளோ பர்ஃபெக்ட் கிடையாது. நீங்கள்லாம் பாமக அவ்வளோ பர்ஃபெக்ட் ஒன்றும் கிடையாது. அவங்களும் தண்ணி அடிக்கிறவங்க இருக்காங்க, தம் அடிக்கிறவங்க இருக்காங்க. முதல்ல அவங்கள பிடிங்க. முதல்ல அவங்கள பிடிச்சி உள்ள கொஞ்சம் கிளாஸ் எடுத்து தண்ணி அடிக்காது, தம் அடிக்காதுன்னு சொல்லியிருக்கீங்களா? என்னைக்காவது சொல்லியிருக்கீங்களா நீங்கள்? என் தலைவர் வந்து அவர் பட்ட அனுபவத்தை சொல்கிறாரு, பண்ணாதீங்க அப்படின்னு. அதில் என்ன உங்களுக்கு ஆகுது? தயவு செஞ்சு சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், தலைவரை வந்து சும்மா சீண்டிட்டு இருக்காதீங்க. சும்மா நம்மளும் வீடியோ போடலாம், நம்மளும் இது பண்ணலான்னு பண்ணாதீங்க. இந்த வீடியோ நான் போடுறதுக்கு ஆதங்கம் என்னன்னா, ரஜினி ரசிகர் சார்பில் ஒரு ஆதங்கத்தை தெரிவிக்கிறது, எதிர்ப்பு தெரிவிக்கிறது ஒரு வீடியோ தான் இது. அகில உலக ரஜினி ரசிகர் மன்ற சார்பில் நான் வந்து இதை பதிவு பண்ணுறேன். எவ்வளோ பண்ணியிருக்காருங்க. வரதா கோயிலுக்கு பணம் கொடுத்துருக்காரு, இலங்கை தமிழுக்கு பணம் கொடுத்துருக்காரு. தமிழ்நாட்டில் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் நடந்த அந்த ஒரு ஃபாஸ்டிங், ஒரு உண்ணாவிரத போராட்டத்தில் ஹையஸ்ட்டாக கொடுத்த பணம் வந்து எங்கள் தலைவர் தான். கமலஹாசன் அவர்கள் கொடுத்தாங்களா ஜாஸ்தி? 2 லட்ச ரூபா கொடுத்தாரு. புரட்சி தமிழ்னு சொல்லக்கூடிய சத்யராஜ் கொடுத்தாரா பணம்? என் தலைவர் 10 லட்ச ரூபா எடுத்து கொடுத்தாருல. அந்த டைமில் சத்யராஜே பாராட்டினார்ல. ஏன் அப்போல்லாம் அதெல்லாம் உங்களுக்கு கண்ணு தெரியலையா? அதெல்லாம் நீங்கள் பேச மாட்டீங்களா? அவர்கிட்ட கெட்டது, மனுஷனா நல்லது கெட்டது எல்லாமே சேர்ந்து தான் இருக்கும். கெட்டது மட்டும் எடுத்துட்டு இருக்கக்கூடாது. கெட்டது மட்டும் எடுத்துட்டு அவர் அரசியல் வரக்கூடாது, அவர் அரசியல் வந்து அப்படி இப்படி, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவர் நேற்று பேசின பேச்சு எவ்வளோ தெளிவாக இருந்தது. எத்தனை அரசியல், நீலாம் ஒரு கட்சி வச்சுட்டு ஒரு எம்எல்ஏ சீட் வாங்க முடியும், ஒரு தனியார் நின்று ஒரு எம்எல்ஏ சீட் வாங்க முடியாத ஒரு கட்சி இல்லை, இப்படி பேசக்கூடாது. மு.க. ஸ்டாலின் அவர்கள், திமுக செயல் வீரர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைவர் அரசியல் வந்து வரவேற்பேன்னு சொல்லியிருக்காரு. அப்பேற்பட்ட அரசியல் தலைவரே சொல்றாருன்னா நீங்களாம் எந்த மூலை? நீங்களாம் பேசுறதே லாய்க்கு கிடையாது. தயவு செஞ்சு சொல்றேன், இனிமேல் தயவு செஞ்சு தலைவரை வந்து விமர்சனம் பண்ணுங்க. அரசியல் ரீதியா வந்து நீங்க வந்து விமர்சனம், இன்னும் அரசியல் வரல சொல்லுங்க, அரசியல் ரீதியா போதுங்க. ஏன் பயப்படுறீங்க? வாங்க அரசியலுக்கு வாங்க, பார்ப்போம். உன் பலம் ஜாஸ்தியா எங்க பலம் ஜாஸ்தியான்றது நீங்க கேளுங்க. எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணுங்க, அப்போ பார்த்துக்கலாம். வரத்துக்கு முன்னாடியே நீ அரசியலுக்கு வர வேணாம். நீங்கள் வந்து இது பண்ண அது பண்ண, பசங்களை கெடுத்த இது படுத்த, என்ன கெடுத்தாங்க? யார் என்ன கெடுத்தாங்க பசங்களை? அவர் எவ்வளோ அட்வைஸ் பண்ணியிருக்காருன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா? அதெல்லாம் சொல்லாதீங்க. வீட்டை பாரு, அம்மா அப்பாவை பாரு, எவ்வளோ விஷயம் எவ்வளோ படத்தில் எவ்வளோ கருத்து சொல்லியிருக்கு. கருத்து சொல்ல ஒன்றுமே ஒரு மெசேஜ் சொல்ல அப்படின்றீங்க. ஒரு படத்துலையும் எத்தனை மெசேஜ் சொல்லியிருக்காரு ஒரு படத்துலையும். என்ன நீங்க வந்து தெரிஞ்சு பேசுறீங்க, தெரியாம பேசுறீங்க. சும்மா தலைவர் ஏதாவது சொல்லணுன்றதுலாம் சொல்லக்கூடாது. பாபா படத்துல வந்து எவ்வளவு பிரச்சனை பண்ணீங்க.
96ல் அவர் வந்து அரசியல் வரணும்னு நினச்சிருந்தா 96ல் அரசியல் வந்துருக்கலாம். அண்ட் இன்னைக்கு நீ வரைக்கும் சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்கலாம். ஏன்னா அவ்வளோ நல்லது செய்வார் அவர். கட்சி சார்பு இல்லாமல் உங்கள் பாக்கெட்லேருந்து 10 பைசா தமிழ்நாட்டு மக்களுக்கு செஞ்சுருக்கீங்களா? என்னோட கேள்வி. எங்கள் ரசிகர் மன்ற சார்பில் ரசிகர்களோட கேள்வி இதுதான். என் தலைவர் பண்ணியிருக்காரு. அவருடைய சொந்த பணத்துலேயே நிறைய தமிழ்நாட்டு மக்கள் பண்ணிட்டு இருக்காரு. அது யாருக்கும் தெரியணும் அவசியம் கிடையாது. அது நான் இவ்வளோ பண்ணேன், இவ்வளோ கொடுத்தேன், அப்படி பண்ண அது அரசியல். நம்ம பண்ற விஷயம் வந்து யாருக்கும் தெரியாம ஒரு விஷயம் பண்றோம்னா அது மனிதாபிமானம். அதை நீங்க பாராட்டணும். உங்க கட்சி தலைவரும் உங்களுடைய அன்புமணி ராமதாசும் கட்சி நாற்காலியாக அலைஞ்சிட்டு எல்லாத்தையும் வாக்குறுதி கொடுத்துட்டு சிஎம் போஸ்ட்டுக்கு அலைஞ்சிட்டு இருக்கீங்க. நீங்கெல்லாம் எத்தனை வருஷமா அலைஞ்சிட்டு இருக்கீங்கன்றது உங்களுக்கே தெரியும். எங்க தலைவர் அலையணுன்ற அவசியமே கிடையாது. அவர் ஆசைப்பட்டிருந்தாருன்னா என்னைக்கு சீஃப் மினிஸ்டர் ஆகிருக்கலாம். அவருக்கு அந்த ஆசையும் கிடையாது. சந்தர்ப்பம் சூழ்நிலை அவருக்கு அரசியல் இழுக்க வச்சு அவர் சிஎம் ஆகணும்னா அது யாராலையும் தடுக்க முடியாது. இதை நான் வந்து வன்மையாக நீங்கள் சொன்ன விஷயத்தை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க. தேங்க்யூ.